வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 4. அடுத்தடுத்து ஜெயிடம் அனுமதி வாங்காமல் வேகமாக அவன் வண்டியில் ஏறி அமர்ந்தது மட்டுமில்லாமல் அவனை விரட்ட ஆரம்பித்தாள் அவள். என்னடா நடக்குதுங்க? ஹலோ, என்ன வேடிக்கை? சீக்கிரம் வண்டி எடுங்க. ஏ வேதா, நல்லா உட்காந்துட்டல. நான் நல்லா பிடிச்சுட்டேன்டே என்றாள் அப்பெண் வேதா. எனக்குதான் சரியா பிடிக்க வசதி இல்ல. இதுல சீட்டு வேற இப்படி சரிவா இருக்கே. என்ன வண்டியோ என்ன சலித்து விட்டு, ஹலோ சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கிளம்புங்க என்று அவனிடம் திரும்பவும் அதிகாரம் பண்ண ஆரம்பித்தாள் அந்த பெண். ஆண்டி என உள்ளுக்குள் பற்களை கடித்து, யார் நீ? உன் பாட்டுக்கு குறுக்க வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட அனுமதி கேட்காமலே என் வண்டியில ஏறி உட்கார்ந்துகிட்டு என்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. முதல்ல கீழ இறங்கு நீ என்று அவளை கோபமாக அதட்டினான் ஜெய். அண்ணா பிளீஸ்னா, எங்களை 2 பேர் துரத்திட்டு வராங்க, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னா, பிளீஸ் சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா என்று கெஞ்சினாள் வேதா. போனால் போகிறது, உனக்காக செய்கிறேன் என்பது போல் பார்வை ஒன்றை அவள் புறம் வீசிவிட்டு அலட்சியமாக திரும்பி வண்டியை முறுக்கினான் ஜெய்சங்கர். பாதி தூரம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே நடுவில் அமர்ந்திருப்பவள் உடலை நெளித்துக் கொண்டே பயணித்தாள். அவள் எவ்வளவுதான் முயன்று அவனிடமிருந்து தள்ளி தள்ளி அமர்ந்தாலும் வண்டி செல்கின்ற வேகத்திற்கும் சீட் அமைந்திருந்த முறைக்கும் அவளால் அவன் மேல் மோதாமல் இருக்க முடியவில்லை. கடவுளே, வண்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுது இதற்கென்றே தேர்ந்தெடுப்பான் போலிருக்கிறது என்று மனதிற்குள் புலம்பியபடி மீண்டும் சரிந்து அவன் முதுகில் மோதியவள் அடுத்து வழக்கம் போல் தள்ளி அமர்ந்தாள். உடனே ஜெய் பட்டென்று சடன் பிரேக்கிட்டு வண்டியை நிறுத்த இந்த முறை சற்று பலமாகவே அவன் மேல் விழுந்தவளுக்கு சுறுசுறுவென்று சினமேறியது. அவள் வாயை திறக்க எத்தனித்த நேரம் அவன் எரிச்சலுடன் அதட்டினான். வண்டி ஆட்டாம ஒழுங்கா உட்காந்து வர மாட்டியா? நான் அப்பத்துல இருந்து பாக்குறேன், நெறிஞ்சுக்கிட்டே வர்ற. நான் எப்படிதான் வண்டி ஓட்டுறது? அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பள்ளத்துல விழ வேண்டியதான். மணி, வண்டியை ஆட்டாம ஒழுங்காதான் உட்காந்து வாயேன். அவருக்கு ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. வேண்டாண்டி, என் வாயை கிளறாத. நல்லா வாங்கி கட்டிக்குவா. அப்புறம் வண்டி அடியுது, நான் ஒரு பக்கம் உட்காந்து அது ஒரு பக்கம் என்ன தள்ளுது. நான் என்ன பண்றது? இந்த மாதிரி வண்டியெல்லாம் இப்படி மோதுறதுக்குன்னே வாங்குவாங்க போல இருக்கு என்று கடைசி வாக்கியத்தை வாய்க்குள்ளேயே மெதுவாக முணுமுணுத்தாள் பெண். எதை பேசுறதுனாலும் வெளியே தெளிவா பேசு, சும்மா வாய்க்குள்ள முழகாத. நான் ஒண்ணு இந்த வண்டிய உன்ன பின்னாடி உட்காந்துட்டு வர்றதுக்காக வாங்கல. என் வசதிக்கும் வேகத்துக்கும் எது தேவையோ அதைத்தான் வாங்கினேன் என கடுப்புடன் மொழிந்து விட்டு வண்டியை எடுத்தான் ஜெய். ஊருக்குள் நுழைந்தவுடனே இப்படி போங்க, அப்படி போங்க என்று அவனை வழி நடத்தியவள், இந்த வீடுதான், நிறுத்துங்க நிறுத்துங்க என ஒரு வீட்டின் முன்னே நிறுத்த சொல்லி கீழே இறங்கினாள். இந்த வீடா என்று புருவம் சுருக்கி நின்றான் ஜெய்சங்கர். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இந்த உதவியை நான் என்னைக்கு என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் என்றாள் வேதா மிகவும் நன்றி உணர்ச்சியோடு. ஆமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றாள் அந்த மணி. இவெல்லாம் என்ன கேரக்டர்னே தெரியலையே, இவ இங்க எதுக்கு வந்திருக்கா என்று வண்டியை லாக் செய்துவிட்டு உள்ளே சென்றான். அங்கே 2 பேரும் லக்ஷ்மியிடம் தீவிரமாக எதையோ கூறிக்கொண்டிருந்தனர். அந்த மணி சொல்ல சொல்ல கேட்டிருந்த லக்ஷ்மியின் முகபாவம் கோபமாக மாறியது. சட்டென்று அவள் காதை பிடித்து திருகினார் அவர். பிள்ளைகளில் ஆச்சரியம் படர, யார் இவ என்று தனக்குள் முனகினான் ஜெய். பெரியமா, பலிக்குது, விடுங்க என்று அவர் கையை பிடித்துக் கொண்டு சினுங்கினாள் மணி. ஒரு நாளாவது பொண்ணா அடக்க உடக்கமா நடந்துக்கிறியாடி நீ? கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்க? மனசுல பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு. அந்த ஆள் மட்டும் அந்நேரம் அங்க வரல, என்ன ஆயிருக்குமோ பாவி மகளே என்று முதுகில் ஒன்று வைத்தார். என்னை போல் ஒரு ஜேம்ஸ் பாண்டா என வியப்புடன் அவளை பார்த்தவன், ஓ நாம் தான் அந்த ஆளா என மந்தகாசமாக முருவளித்தான். முதல்ல ஒன்ன சொல்லணும், என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? மூளை இல்லாம இன்னமும் வெட்டிட்டு போச்சு தானே இருக்கீங்க. உங்களால எத்தனை காலம் மாறினாலும் திருத்தவே முடியாது என்று வேதாவை சாடினார் லக்ஷ்மி. இல்லத்த, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நாங்க சுத்தமா எதிர்பார்க்கல. தப்பு என்னுடையதான். ஆனா இதுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சோ கொன்னுடுவாங்க என்று கண்ணை கசக்கினாள் வேதா. என்ன நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க என்று ஜெய்யை பார்த்து திகைப்புடன் கேட்டாள் மணி. அவனும் அதை அலட்சியம் செய்து அவர்கள் அருகில் சென்றான். அடடே வாப்பா, என்ன அதுக்குள்ள திரும்பிட்ட என்று வினவினார் லக்ஷ்மி. இல்லம்மா, என்னெங்க போக விட்டாங்க, பாதி வழியிலேயே இதோ இவங்க 2 பேரும் குறுக்க வந்து இங்க எழுதிட்டு வந்துட்டாங்களே என்றான் ஜெய் புன்னகையுடன். அட, அப்போ நீதான் உங்களுக்கு உதவி பண்ணியா? ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கப்பா என்று அவர் பாராட்ட மணி குழம்பிக் கொண்டிருந்தாள். நமக்கு தெரியாமல் நம் வீட்டிலேயே ஒரு ஆளா என்ற யோசனையோடு அவனை பார்வையால் அளவெடுத்தாள். யார் பெரியமாது
என்றாள் அவர் தோள் மீது கையை ஊன்றிக்கொண்டு. என்னடி இது, ஒழுங்கா மரியாதையா பேசி பழகு. இவரு பெரியப்பாவோட நண்பர் வேலை பாக்குற டிவி சேனல்ல பணிபுரியறவரு. இங்க நம்ம ஊரோட வரலாற்றை பத்தி நிறைய ஆராய்ஞ்சு தகவல் சேகரிச்சு அதை தொடரா ஒரு நிகழ்ச்சி இயக்க போறாராமா. நம்ம வீட்டு மாடியில தான் தங்கியிருக்காரு. உட்காருங்க பண்ணீங்க என்று அனைவரையும் அமர சொன்னவர் தானும் அமர்ந்தார். என்ன பிரச்சனைமா என்று ஜெய் அவரிடம் விவரம் கேட்டான். அதை ஏன்பா கேக்குற? இதோ வெறுக்காலே என் தங்கச்சி பொண்ணு, சரியான அடாவடி. எல்லாத்துக்கும் அவ அப்பாதான் காரணம். இந்த காலத்துல பொண்ண தைரியசாலியா வளர்க்கணும்னு அவர் செய்யாத வேலை இல்ல. கராத்தா கிளாஸ் அனுப்புறதுல இருந்து என்னெல்லாம் செய்யறாரு தெரியுமா? பேர் கூட என்னன்னு தெரியுமா? ஜான்சி ராணி. ஜான்சி ராணியோட இயற்பெயரான மணிகர்ணிகா அப்படிதான் வச்சிருக்காரு. அந்த பேரு வச்சதாலும் என்னமோ இயற்கை குணமோ எதுக்கெடுத்தாலும் துள்ளிக்கிட்டு திரியறா. அடக்கவே முடியாது. என் தங்கச்சி தான் இவளை பத்தி ரொம்பவே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா என்று மணியை குறித்து அவர் படபடவென்று பேசவும் சுவாரஸ்யமாக கேட்டுக் கொண்டிருந்தவன் மனதில் தன் தாய் தன்னை குறித்து புலம்புவது அலை மோதியது. பெரியமா என்று அவள் முறைக்க அவன் இதழ்களில் கேலி புன்னகை மலர்ந்தது. அவள் செலுப்பிக் கொண்டு மறுபுறம் திரும்ப, எதுக்காக, யார் உங்களை துரத்துனாங்க என்று வேதாவிடம் வினவினான் ஜெய். அது எதுக்கு உங்களுக்கு என்று எகிரிய மணியை, உன் வேலையை பாரு என முறைத்து அடக்கியவன் வேதாவிடம், நீ சொல்லு என்று ஊக்கினான். சற்று தயங்கியவள் பின் அனைத்து விவரங்களையும் மலமளவென்று கூறினாள். அதே ஊரில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் வெட்டியாக இருந்த இளைஞன் ஒருவன் அவளை துரத்தி துரத்தி காதலித்துள்ளான். துவக்கத்தில் விருப்பமில்லை என மறுத்துக்கொண்டே இருந்த பெண்ணவள் ஒரு கட்டத்தில் அவனுடைய மயக்கும் பேச்சில் ஏமாந்து சம்மதித்திருக்கிறாள். வெளியே எங்கேயும் வரமாட்டேன் என கட்டுக்கோப்பாய் ஒதுங்கி இருந்தவளை பிறந்தநாள் என்று ஏமாற்றி ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்று தவறாக நடந்து கொள்ள பார்த்திருக்கிறான். தன்னை சுதாரித்துக் கொண்டவள் அவனிடமிருந்து தப்பி ஓடி வந்து விட்டாள். அதன் பிறகு அவனுடனான பழக்கத்தை முற்றிலுமாக இவள் வெட்டி கொள்ளவும் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. அவளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வைத்து பிளாக்மெயில் செய்தவன் மரியாதையாக நான் சொல்லும் இடத்திற்கு வா, இல்லை என்றால் ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டி விடுவேன் என்று மிரட்டவும் பயந்து போய் தோழியின் உதவியை நாடி இருக்கிறாள் வேதா. நம் ஆரவல்லி சூரவல்லியும் அவனை ஒரு கை பார்த்து விடலாம் வா என்று தைரியமளித்து தன் கராத்தே பெல்ட்டை நம்பி அவளை அழைத்துக் கொண்டு ஸ்கூட்டியில் அவன் சொன்ன இடத்திற்கு போயிருக்கிறார்கள். அங்கே அவனுடன் மறைந்திருந்த கூட்டாளி ஒருவன் முதல் வேலையாக இவர்கள் சென்ற வண்டியின் டயரை பஞ்சர் செய்து விட்டான். அதை கண்டு அதிர்ந்த மணி கூட்டாளியிடம் சண்டையிடப் போவதற்குள் மற்றொருவன் வேதாவை பிடித்து மயக்க மருந்து கொடுக்க முயன்றுள்ளான். அவனை தடுத்தபடி வேதா அலறிய அலறலில் திகைத்து போன மணி செய்வதறியாது சட்டென்று கீழே குனிந்து மண்ணை வாரி அவர்கள் கண்ணில் வீசிவிட்டு வேதாவின் கையை பிடித்திழுத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டாள். வேறு வழியில்லை, யாராவது ஒருவர் மயக்கமடைந்து விட்டாலும் பிரச்சனைதான் என்று ஓடி வந்து விட்டனர். ஏண்டி, நாட்டுல நடக்கிற எத்தனை பிரச்சனைகளை நியூஸ்ல பாக்குறாங்க, இருந்தும் புத்தி இல்லாம தனியா போய் இப்படி மாட்டிக்க பாத்திருக்கீங்களே என்று சண்டை போட்டார் லக்ஷ்மி. வேற என்ன செய்யறது, அவ வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று சலித்தாள் மணி. அழுது கொண்டிருந்த வேதாவை யோசனையோடு பார்வையிட்டான் ஜெய்சங்கர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.